இது ஒரு டெத் கேம், அதாவது மரணத்தோட விளையாடுறது. முதல்ல ஒருத்தர் வந்து கன்னில் ஒரு புல்லட்டை போட்டு அதை சுற்றிட்டு சுட ஆரம்பிக்கிறார். அவரோட கெட்ட நேரம் அவர் இறந்துடுறாரு. சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இங்கே யார் செத்தாலுமே யாருக்குமே கவலை இல்லை. ஏன்னா இது ஒரு கேம். ரெண்டாவது ஒருத்தர் வந்து கன்னில் 2 புல்லட்டை போட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த கன்னை ஒரு சுற்றிட்டு சுட ஆரம்பிக்கிறார். அவரோட நல்ல நேரம் அவர் தப்பிச்சிட்டார். இப்போ அவருக்கு அதிகமான பணம் கிடைக்கிது. மூணாவதாக ஒருத்தர் வர்றாரு. அவர் கன்னில் எனக்கு 5 புல்லட் போடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கன்னில் 6 புல்லட் வரைக்கும் தான் போட முடியும். ஆனால் இவர் 5 புல்லட் போட்டு சேலஞ்ச் பண்ணுறதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவர் சொன்ன மாதிரி கன்னில் ஒரு 5 புல்லட்டை போட்டு அவர் கையில் கொடுத்தாச்சு. அவர் அந்த கன்னை சுற்றிட்டு சுடலான்னு பார்க்கும்போது அவர் மைண்டுக்குள்ளே வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் சுட்டுட்டு செத்தார் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. அதனால் அந்த கண்ணை அப்படியே கீழே இறக்குறாரு. ஆனால் லீசாங்கிற இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று நீ சுடணும், இல்லை மற்றவங்க ஒன்றை சுடணும், இதான் கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த கண்ணை அந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்குறாரு. அந்த பொண்ணு சரியாக நெத்தி போட்டில் வச்சு சுட ஆரம்பிக்கிறான். ஆனால் இவரோட நல்ல நேரம் அவர் தப்பிச்சிட்டாரு. இப்போ அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடச்சிருக்கு.